ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மணப்பெண் சமையல். இன்றைக்கி மணப்பெண் சமையலில் பார்த்தீங்கன்னா கேழ்வரகு ப்ளஸ் அரிசி மாவு வத்தல் எப்படி வீட்டிலே பண்ணலாம், அதுவும் சோடா மாவுலாம் சேர்க்காமல் நல்லா மொறுமொறுப்பாக ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சு காரக்குழம்புக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முதல்ல நல்லா அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் அரை குண்டா அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நான் 1.5 கிலோ அளவுக்கு வத்தல் போட போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாத்திரம் எடுத்து நல்ல தண்ணியை சூடு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போது என்னோடய வீடியோவை பார்த்துட்டே இருப்பீங்க. வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் செலக்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோஸ் தன்னாலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேழ்வரகு 1/2 கிலோ, 1 கிலோ அளவுக்கு புழுங்கலரிசி இதை நல்லா கழுவி வெயிலில் காய போட்டு மாவு மில்லில் கொடுத்து நல்லா பவுட்ரு பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இதை பச்சை தண்ணியில் போட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைக்க போகிறோம். இந்த மாதிரி கரைக்கிறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு வத்தல் கட்டி கட்டியாக கிடைக்காம நல்லா ஸ்மூத்தியாக கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இதை ஒரு தண்ணியில் போட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். இது 1.5 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொதிக்கிற தண்ணியில் வத்தலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா கல் உப்பு சேர்க்குறேன். கல் உப்பு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி அளவு போடும்போது பார்த்து போடுங்க கல் உப்பில். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கணும். ஸோ அதுக்கான டைம் நம்ம கொடுத்துடலாம். தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுருக்க மாவை அந்த சுடு தண்ணியில் ஊற்றி இதுக்கப்புறமேட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரமாவது நல்ல ஒரு மீடியமான தீயில் வச்சு மாவு நல்லா வேக விடணும். மாவு நல்லா வெந்தால் தான் வெயிலில் வத்தல் காயும் போது வீரல் விடாமல் நல்லா அழகாக உங்களுக்கு கிடைக்கும். கடைசியாக ஒரு 2 கை அளவுக்கு நான் சீரகம் சேர்த்துக்கிறேன். மாவு வெந்துருச்சா எப்படி செக் பண்ணணுன்னா, கையில் பச்சை தண்ணி தொட்டுட்டு அது நீங்கள் வெந்த மாவில் கை வச்சு பார்க்கும்போது உங்கள் கையில் மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி தண்ணி பக்குவமாக எடுத்திங்கன்னா நீங்கள் வத்தல் ஊற்றும் போது கரெக்டான ஷேப்புக்கு உங்களுக்கு கிடச்சிடும். நல்ல ஒரு வெயிலில் நீங்கள் ஒரு 2 நாளைக்கு இந்த மாதிரி வத்தலை ஊற்றிட்ட பிறகு நல்லா காய வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு 2 நாளில் வத்தல் ரெடி ஆகிடும். இப்போ நான் எல்லா வத்தலுமே ஊற்றிட்டேன். நல்ல வெயில் அடிக்குது. இந்த வத்தல் நல்லா காஞ்ச பிறகு அந்த எப்படி எடுக்கணுன்னா, பின்னாடி பக்கம் வத்தலை திருப்பி போட்டு தண்ணி லைட்டாக தெளிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வத்தல் அழகாக எடுக்க வந்துடும். இதை நீங்கள் வீடியோவாக பார்க்கணுன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எண்டு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு காட்டும். அதை நீங்கள் ஓகே பண்ணி கூட அது அரிசி மாவு வத்தல், அதை நீங்கள் எப்படி பண்ணணுன்றதை பார்த்துக்கலாம். இப்போ வத்தல் நல்லா காஞ்சாச்சு. கேவர் மாவு சேர்த்து இருக்கிறதுனால வத்தல் நமக்கு கலர் இந்த கலர் கிடச்சிருக்கு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு வத்தலை போட்டு நம்ம பொரிச்சோன்னா அருமையான சைடிஷ், காரக்குழம்பு, சாம்பார், எந்த ஒரு சைடிஷ்ஷாக இருந்தாலும் நல்ல ஹெல்த்தியான ஒரு அப்பளம் நம்ம வீட்டிலேயே தயார் பண்ணி வச்சுக்கலாம். இது 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், தண்ணி படாமல் வச்சுருந்தா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.